ஏங்க பொருத்தத்துக்கு உங்க வீட்டுக்கு வந்த உடனே ஜாதகத்தை பார்த்துட்டு லக்கணத்துல ராகு இருக்கு, லக்கணத்துல கேது இருக்கு, 7ல கேது இருக்கு, 7ல ராகு இருக்கு, 4ல செவ்வாய் இருக்கு, 8ல செவ்வாய் இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு அப்பவே ரிஜெக்ட் பண்ற நபரா நீங்க? எங்க தப்பா பண்ணிட்டு இருக்கீங்க. எப்பவுமே ராசியை வச்சு தோஷங்களை நிர்ணயம் பண்ணக்கூடாது. அதாவது கிரகங்கள் இந்த இடத்துல தான் இருக்கு அப்படின்னு நீங்க நிர்ணயம் பண்றது தவறுங்க. இது ஜோதிடர்கள் எல்லாத்துக்குமே தெரியும். பாவஸ்பட அடிப்படையில தான் அது லக்கணத்தில் இருக்கா 12க்கு போயிருச்சா, 8ல் இருக்கா 9க்கு போயிருச்சா, 7ல் இருக்கா 6க்கு போயிருச்சான்னு டிசைட் பண்ணணுங்க. அது நீங்க பாவஸ்படம் பார்க்காம வெறும் ராசி கட்டத்தை வச்சுக்கிட்டு ராகு கேது செவ்வாய் இருக்கு அப்படின்னு ஒரு ஜாதகத்தை ரிஜெக்ட் பண்றீங்கன்னா நிச்சயமா ஒரு நல்ல வரனை, நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்க மிஸ் பண்ற மாதிரி கூட இருக்கலாம். அதை நீங்க கணக்கில் கொள்ளுங்க. நிச்சயமாக திருமண பொருத்தம் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்களாகவே இந்த சுய வைத்தியம் பார்ப்பாங்கல்ல, வீட்டிலேயே ஒரு சுய மெடிசின் எடுப்பாங்கல்ல, அது மாதிரி நீங்க வெறும் ராசி கட்டத்தை வச்சுக்கிட்டு இது செவ்வாய் இருக்கு ராகு இருக்கு அப்படின்னு நீங்க டிசைட் பண்ற மாதிரி இருந்தா அதுவும் தவறா போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கூட நீங்க மிஸ் பண்ற மாதிரி இருக்குங்க. நன்றி, வணக்கம். வேறொரு தருணத்தில் வேறொரு வீடியோ பதிவுடன் சந்திப்போம்.